சமநிலைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. நமது துலாம் ராசிக்காக பிரத்யேகமாக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்கள் மூலமாக உங்களின் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிடுவதற்கு உதவியாக ராசி பலன்களை வழங்கி வருகிறோம். மேலும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்கள், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, நாளின் சிறப்புகள் இன்றைய தினம் என்னென்ன இருக்கிறது, செய்ய வேண்டியவை என்னென்ன இருக்கிறது, செய்யக்கூடாதவை என்ன இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையுங்கிற பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த ராசி பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க. எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களின் நலனை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2026 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மிக முக்கியமாக ராசி அதிபதி சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசிக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்பொழுது உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்க தோற்றத்துல ஒரு புதுவிதமான பொலிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புதிய நபர்களை வசிக்க இருக்கக்கூடிய அந்த திறமைகள் கண்டிப்பாக உருவாகும். எனவே அற்புதமான ஒரு நாள். உங்களது சகோதர சகோதரிகளின் வழியில உங்களுக்கு நல்ல சுபமான சில செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். பிற மொழி பேசக்கூடிய மக்கள், அதாவது தமிழ் தவிர வேற மொழி பேசக்கூடிய மக்கள் கூட நீங்க பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மனதளவில் புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களது குழந்தைகள் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூப்பராக செயல்படுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க. ஏன்னா குழந்தைகள் அவர்களுடைய வேலையை அவர்களே பார்த்து கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உருவாகும். இன்னைக்கு நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கிட்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய நிதி முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக உருவாகுங்க. உங்களது காரியங்கள் நிறைய இன்னைக்கு சிறப்பாக அமையுங்கிறதுனால நீங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க உத்தியோகத்துல விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் நீங்க முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. நிறைய காரியங்களை முயற்சி செய்ய பாருங்கள். இன்றைய தினம் நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க. ஏற்கனவே வராக்கடனாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. தடைப்பட்டு ரொம்ப நாளாக இழுபறியா இருக்கக்கூடிய பண வரவுகளை இன்றைய தினம் நீங்கள் கையில பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களது கடன் தொல்லைகளை நீங்கள் திரும்ப அடைத்து மகிழ்ச்சி கொள்ள முடியும். ஒரு பைசா கூட கடன் பாக்கி இல்லாம எல்லா கடன்களையும் அடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இமேஜினேஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம், இந்த நாவல் எழுதுறது போன்ற துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான முன்னேற்றம் காத்திருக்குங்க. இன்னைக்கு ஒரு சுபமான ஒரு நாளாக அமையப்பெறுது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைக்கு செலவுகளை நீங்களாவே கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. பண வரவுகளும் உங்களுக்கு கைக்கு வரும். எனவே கடன் தொல்லைகளை அடைப்பதனால நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் மனதில் அதிகமாக மேலோங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் சொந்த பந்தங்கள் சில பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்தாலும் இன்னும் சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால எவ்வளவு முக்கியமான உறவுகளாக இருந்தாலும் உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்க அவர்களை அனுமதிக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு உங்க திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்க. இந்த தினம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. உங்களது தசைகளுக்கெல்லாம் நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு நீங்க ஆயில் மசாஜ் செய்து நல்ல ரிலாக்ஸேஷன் பெறலாம். அதற்கான நல்ல சூழ்நிலையில் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. உங்களது வீட்டு பெரியவர்களிடம் நீங்க ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க வீட்டு பெரியவர்களின் ஆலோசனையின் மூலமாக உங்களுடைய சேவிங்ஸை நீங்க கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள முடியும். குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல அறிவுரை காரணமாக உங்களது மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இன்றைய தினம் உங்க காதலரை சமாதானப்படுத்த முடியாமல் போகலாம். நீங்க மனம் கவர்ந்து உங்கள் காதலருக்கு அன்பளிப்புகள் கொடுத்தாலும் அதனால் உங்க காதல் வாழ்க்கையை முன்னேற்றம் பெற முடியாமல் சில சூழ்நிலைகள் உருவாக்கலாம். அதனால காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க. ஒருவேளை உங்களுக்கு குரல் வளம் இனிமையாக இருந்தால் உங்களது காதலிக்காக ஒரு பாடலை பாடி நீங்கள் மகிழ்ச்சியடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் தனிமை நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு அந்த தனிமையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எனவே அதன் மூலமாக
உங்களது ஆளுமை திறன் மேம்படுத்தி கொண்டு உங்களுடைய பர்சனாலிட்டியை இங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க. நிறைய காரியங்களை வெற்றிகளை பெற முடியும். வியாபாரத்தில் உங்களுக்கு தடையின்றி பண வரவுகள் கைக்கு கிடைக்கும். பெண்டிங்கான பணம்லாம் உங்கள் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சூழ்நிலை இருக்கிறதுங்க. நல்ல செய்திகள் வந்து சேரும். சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்கள் உதவியை கேட்கலாம். சொத்து சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பேசி அவர்கள் சம்மதத்தை நீங்கள் எந்த காரியத்தையும் இன்று தினம் பெற முடியும். அதற்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாள்கள். புதிய வண்ணம் பூசுவது, வீட்டை மேம்படுத்துவது போன்றவற்றை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. சின்ன சின்ன சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன செலவுகளை செய்யும் போது கூட அது ஒன்று சேர்ந்து பெரிய தொகையாக செலவு கணக்கில் நீங்கள் கணக்கு பார்க்கும்போது ஆகிவிடும். அதனால முடிந்த அளவுக்கு செலவுகளை ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் சில முக்கியமான உரையாடல்களை நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப ஹார்டாக பேசக்கூடாதுங்க. இலகுவாக உங்களது உரையாடலை வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் இன்றைய தினம் பணம் செலுத்துவது குறித்து எந்த விதமான வாக்குவாதங்களும் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் மேற்கொள்ள வேண்டாம். அலுவலக பணிகள்லாம் சுமூகமாக நடைபெற்றாலும் இந்த வீக்கெண்டு பிளான் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை உங்க கவனத்தை சிதறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. அதே நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க. உங்க வேலையில கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எங்கேயாவது ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டோட போங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட தொகையை பட்ஜெட்டாக நிர்ணயித்து கொண்டு நீங்கள் போகும்போது தான் கண்டிப்பாக நீங்கள் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா பார்க்குற பொருளெல்லாம் ஆசைப்படுவீங்க. அதனால் நிறைய பொருட்களை வாங்கணுங்கிற ஆசை ஏற்படும். கையில் இருக்கக்கூடிய காசு அதிகமாக செலவாகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிடுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன நொறுக்கி தீனி சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக அது இன்னைக்கு மட்டும் இல்லை, வாரம் முழுக்க நீங்கள் செய்யலாம். நடைபயிற்சி மூலமாக உங்களுக்கு இன்னும் புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறமாக இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக நீங்க மக்களோட பேசும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. குறிப்பாக பிற மொழி பேசக்கூடிய மக்கள் கூட நீங்க உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கையில பண வரவுகள் கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த பண வரவுகள் கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். அதனால உங்க பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சுபமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்க துறையிலிருந்து நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை நீங்க எதிர்பார்க்கலாம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்களது நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும், ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. ஸோ நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீடியோ வந்து எஃபெக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நமது சேனலில் அட்வான்ஸ்டாக நம்ம வீடியோ வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ திங்கட்கிழமை வீடியோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பெற முடியும். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணுங்க. ஸோ நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க. நமக்கும் ஒரு என்கரேஜை நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களை. மீண்டும் திங்கட்கிழமை நாளை ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.